வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் நீதித்தலைவர்கள் நூலில் 1வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 17.75% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். அதோனிபெசக்கின் மீது இஸ்ரயேலின் வெற்றி. யோசுவா இறந்தபின் இஸ்ரயேல் மக்கள் ஆண்டவரிடம், யார் கானானியருக்கு எதிராக சென்று எங்கள் சார்பாக முதலில் அவர்களுடன் போரிடுவர் என்று கேட்டனர். ஆண்டவர், யூதா செல்வான், இதோ அவன் கையில் நிலத்தை கொடுத்துள்ளேன் என்றார். யூதாவின் மக்கள் தம் சகோதரராகிய சிமியோனின் மக்களிடம், எங்களுடன் எங்கள் நிலப்பகுதிக்குள் வாருங்கள், கானானியருக்கு எதிராக நாம் போரிடுவோம், நாங்களும் உங்கள் நிலப்பகுதிக்குள் உங்களுடன் வருவோம் என்றனர். சிமியோனின் மக்கள் அவர்களுடன் சென்றனர். அவ்வாறே யூதா போரிட சென்றபொழுது ஆண்டவர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்களிடம் ஒப்படைத்தார். அவர்கள் பெசக்கில் 10,000 பேரை கொன்றனர். அதோனி பெசக்கை பெசக்கில் கண்டுபிடித்து அவனை எதிர்த்து போரிட்டு கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் வீழ்த்தினர். தப்பியோடிய அதோனி பெசக்கை அவர்கள் துரத்தி சென்று பிடித்து அவனுடைய கை கால்களின் பெருவிரல்களை துண்டித்தனர். அப்பொழுது அதோனி பெசக்கு, கை கால்களின் பெருவிரல்கள் துண்டிக்கப்பட்ட 70 அரசர்கள் என் உணவு மேசையிலிருந்து சிதறியவற்றை பொறுக்கினார்கள். நான் செய்தவாறே கடவுள் எனக்கு செய்துள்ளார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தனர். அவன் அங்கே இறந்தான். யூதா குலம் எருசலேமையும் எபிரோனையும் கைப்பற்றல். யூதாவின் மக்கள் எருசலேமுக்கு எதிராக போரிட்டு அதை கைப்பற்றினர். வாழ்முனையால் மக்களை வெட்டி வீழ்த்தி நகரை நெருப்புக்கு இரையாக்கினர். பின்னர் யூதாவின் மக்கள் மலைநாட்டிலும் நெகேபிலும் மலை அடிவாரங்களிலும் வாழும் கானானியருக்கு எதிராக போர் புரிய சென்றனர். யூதாவின் மக்கள் கிரியத்து அர்பா என்று முன்னர் அழைக்கப்பட்ட எபிரோனில் வாழ்ந்த கானானியருக்கு எதிராக சென்றனர் என்றதாகும். அவர்கள் சேசாய், அகிமான், தல்மாய் இனங்களை தோற்கடித்தனர். ஒத்னியேல் தெபீர் நகரை கைப்பற்றல். அங்கிருந்து தெபீர்வாழ் மக்களுக்கு எதிராக சென்றனர். தெபீரின் முன்னாள் பெயர் கிரியத்து சேபேர் என்பதாகும். காலேபு கிரியத்து சேபேரை தாக்கி கைப்பற்றுபவருக்கு என் மகள் அக்சாவை மனைவியாக அளிப்பேன் என்றார். காலேபு கெனாசின் மகனுமாகிய ஒத்னியேல் அதை கைப்பற்றினார். எனவே காலேபு அவருக்கு தம் மகள் அக்சாவை மனைவியாக அளித்தார். அவள் வந்தபோது அவளுடைய தந்தையிடமிருந்து ஒரு நிலம் கேட்குமாறு அவர் அவளை தூண்டினார். எனவே அவள் கழுதையை விட்டு இறங்கியபோது காலேபு அவளிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று அவளை கேட்டார். அவள் அவரிடம், எனக்கு நீர் ஓர் அன்பளிப்பு தர வேண்டும், எனக்கு வறண்ட நிலத்தைத்தான் கொடுத்துள்ளீர், எனக்கு நீரூற்றுகளையும் தாரும் என்றாள். எனவே காலேபு அவளுக்கு மேல் ஊற்றுகளையும் கீழ் ஊற்றுகளையும் கொடுத்தார். யூதா பென்யமின் குலத்தாரின் வெற்றிகள். மோசேயின் மாமனாரின் மக்களாகிய கேனியர் பேரீச்ச நகரையிலிருந்து யூதா மக்களுடன் யூதா பாலை நிலத்திற்கு சென்றனர். அது ஆராத்துக்கு தெற்கே உள்ளது. அவர்கள் அங்கு சென்று அங்கிருந்த மக்களுடன் வாழ்ந்தனர். யூதாவின் மக்கள் தம் சகோதரர் சிமியோனின் மக்களுடன் சென்றனர். அவர்கள் செப்பாத்தில் வாழும் கானானியரை கொன்று அந்நகரை முற்றிலும் அழித்தனர். நகரின் பெயரை ஒர்மா என்று அழைத்தனர். யூதாவின் மக்கள் காசாவையும் அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும், அஸ்கலோனையும் அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும், எக்ரோனையும் அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும் கைப்பற்றினர். ஆண்டவர் யூதாவின் மக்களுடன் இருந்தார். அவர்கள் மலைப்பகுதியை உரிமையாக்கிக் கொண்டனர். ஆனால் சமவெளியில் வாழ்ந்தவர்களை அவர்களால் விரட்ட முடியவில்லை. ஏனெனில் அவர்களிடம் இரும்பு தேர்கள் இருந்தன. அன்னாக்கின் 3 புதல்வர்களை விரட்டியடித்த காலேபுக்கு மோசே கூறியிருந்தவாறு எபிரோன் கொடுக்கப்பட்டது. எருசலேமில் வாழ்ந்த எபூசியரை பென்யமின் மக்கள் விரட்டவில்லை. இந்நாள் வரை எபூசியர் பென்யமின் மக்களுடன் எருசலேமில் வாழ்கின்றனர். யோசேப்பு பெத்தேலை கைப்பற்றுவதற்கு இறங்கினர். யோசேப்பின் வீட்டார் பெத்தேலுக்கு எதிராக சென்றனர். ஆண்டவர் அவர்களுடன் இருந்தார். யோசேப்பின் வீட்டார் பெத்தேலை உளவு பார்த்தனர். இந்நகரின் முன்னாள் பெயர் லூசு என்பதாகும். ஒற்றர்கள் ஓர் ஆள் நகரிலிருந்து வெளியே வருவதைக் கண்டனர். அவர்கள் அவனிடம், தயவு செய்து நகரின் நுழைவாயிலை காட்டு, நாங்கள் உனக்கு கருணை காட்டுவோம் என்றனர். அவனும் அவர்களுக்கு நகரின் நுழைவாயிலை காட்டினான். அவர்கள் நகரை வாழ்முனையில் தாக்கினர். ஆனால் அவர்கள் அந்த ஆளையும் அவன் குடும்பம் முழுவதையும் தப்பிச் செல்ல விட்டு விட்டனர். அந்த ஆள் இத்தியரின் நாட்டுக்கு சென்று ஒரு நகரை கட்டி எழுப்பினான். அதற்கு லூசு என்று பெயரிட்டான். அப்பெயர் இந்நாள் வரை நிலவி வருகின்றது.
இஸ்ரேலால் துரத்தியடிக்கப்படாத மக்கள் பெத்சானையும் அதன் சிற்றூர்களையும் தனாக்கையும் அதன் சிற்றூர்களையும் தோர்வாழ் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும் இபிலேயாம் வாழ் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும் மெகிதோவாழ் மக்களையும் மனாசேயின் மக்கள் முறியடிக்கவில்லை. கானானியர் அந்நிலத்தில் தொடர்ந்து வாழ்வதில் உறுதியாக இருந்தனர். இஸ்ரேலர் வலிமை பெற்றதும் கானானியரை அடிமை வேலைக்கு அமர்த்தினர். ஆனால் அவர்களை முற்றிலும் விரட்டவில்லை. எப்ராயிமின் மக்கள் கெசேரில் வாழ்ந்த கானானியரை விரட்டவில்லை. கானானியர் கெசேரில் அவர்களிடையே வாழ்ந்தனர். கிற்றரோன் வாழ் மக்களையோ நகலோல் வாழ் மக்களையோ செபுலோனின் மக்கள் விரட்டவில்லை. கானானியர் அவர்களிடையே வாழ்ந்தனர். அவர்கள் அடிமைகள் ஆயினர். அக்கோவாழ் மக்களையும் சீதோன் அக்லாபு அக்சீபு எல்பா அப்பீகு இரகோபு வாழ் மக்களையும் ஆசேரின் மக்கள் விரட்டவில்லை. ஆசேரின் மக்கள் அந்நாட்டில் வாழும் கானானியரிடையே வாழ்கின்றனர். ஏனெனில் அவர்கள் அவர்களை விரட்டவில்லை. நப்தலியின் மக்கள் பெத்சமேசு வாழ் மக்களையும் பெத்தனாத்து வாழ் மக்களையும் விரட்டவில்லை. அந்நாட்டில் வாழும் கானானியர் பெத்சமேசு வாழ் மக்கள் பெத்தனாத்து வாழ் மக்கள் ஆகியோரிடையே வாழ்கின்றனர். எமோரியர் தான் மக்களை சமவெளிக்கு இறங்க விடாமல் மலை நோக்கி செல்லுமாறு நெருக்கினார்கள். எமோரியர் கர்கரேசிலும் ஐயலோனிலிருந்த சாலபிமிலும் தொடர்ந்து வாழ்வதில் உறுதியாக இருந்தனர். யோசேப்பு வீட்டாரின் கை ஓங்கியது. எமோரியர் அடிமைகள் ஆயினர். எமோரியரின் எல்லை அகரபிம் ஏற்றத்திலிருந்து சேலாவுக்கு வடக்கே மேல் நோக்கி சென்றது. நாம் 1189 அதிகாரங்களில் 212 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.